இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உந்தன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆண்டவர் என்று நமக்கு அருளும் உயிருள்ள வார்த்தை. திருப்பாடல் 116:12. ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். இவ்வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அன்று தானியேல் என்ற மகன் 3 வேளையும் ஆண்டவரிடம் முழந்தாளிலிருந்து மன்றாடி நன்றி செலுத்துவார். அவரை சிங்கத்தின் குகையில் தூக்கி போட்டு, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று அரசன் கூறினான். அவ்வாறே ஆண்டவர் சிங்கத்தின் பிடியிலிருந்து தானியேலை அற்புதமாக பாதுகாத்தார். இன்று உங்களையும் இவ்வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் அனைத்து துன்பத்திலிருந்தும் பாதுகாத்து ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவரே நன்றி என்று ஜெபிப்போம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.